இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பெண் 2.0 திட்டத்திற்கான நிதி 100 மில்லியன் ரிங்கிட்டாக இரட்டிப்பாக்கப்பட்டது. டத்தோஸ்ரீ ரமணன் தகவல். இந்திய பெண்கள் தங்கள் தொழில்துறையை மேம்படுத்திக் கொள்வதற்கு உதவுவதை நோக்கமாக கொண்ட அமானா இக்தியார் மலேசியாவின் பெண் 2.0 திட்டத்திற்கான நிதி 100 மில்லியன் ரிங்கிட்டாக இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் நிதியானது அதிகமான இந்திய பெண்கள் தாங்கள் சார்ந்துள்ள தொழில்துறைகளில் பொருளாதார ரீதியில் மேம்பாடு காண வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டதாகும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். இந்த பெண் திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதுடன் இந்திய சமூகத்திற்கு, குறிப்பாக சிறு தொழில்துறைகளில் ஈடுபட்டுள்ள இந்திய பெண்களுக்கு உண்மையிலேயே இந்த திட்டம் தேவை என்பதையும் நிரூபித்துள்ளது என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். இன்று பண்டார் ஸ்ரீ டமன் சராவில் உள்ள அமானா இக்தியார் மலேசியா தலைமையகத்தில் பெண் 2.0 திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் டத்தோஸ்ரீ ரமணன் மேற்கண்டவாறு கூறினார். கடந்த ஆண்டு ஏப்ரலில் தொடங்கப்பட்ட பெண் திட்டம் 6247 இந்திய பெண்களுக்கு பயனளித்துள்ளது. மொத்தம் 42.7 மில்லியன் ரிங்கிட் நிதி வழங்கப்பட்டது. இதில் 1062 புதிய தொழில் முனைவோரும் அடங்குவர். இந்திய பெண் தொழில் முனைவர்கள் அடைந்து வரும் வளர்ச்சியை ரமணன் வெகுவாக பாராட்டினார். அவர்களை கடின உழைப்பாளிகள் என்றும் மன உறுதிமிக்கவர்கள் என்றும் ரமணன் புகழ்ந்துரைத்தார். கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடானது அமானா இக்தியார் மூலம் 10,000க்கும் மேற்பட்ட இந்திய பெண் தொழில் முனைவோரை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உணவுத்துறை, தையல் கலை, ஒப்பனை மற்றும் சமூக சேவைகள் போன்ற துறைகளில் சிறிய அளவில் ஈடுபட்டுள்ள இந்திய பெண்கள் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்திக் கொள்வதற்கு பெண் 2.0 பெரும் பங்களிப்பை வழங்கும் என்று ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார். நம்மள பார்த்தோன்னா நம்ம அக்கா ஜலிஹா, அக்கா பிரேமா இருக்காங்க. எல்லா மகளிரும் அந்த மாதிரி ஒரு மனசு போட்டு அவங்க வேலை செஞ்சாங்கன்னா நம்மளோட தமிழ் சமுதாயம் எல்லாம் நம்மளோட மகளிரும் ஒரு லெவலுக்கு வர முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா நம்மளோட அக்கா பிரேமா நானும் அந்த கணக்கு எல்லாம் பார்த்துட்டு நானும் பயந்துட்டேன். 3000 இருந்து தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. சின்ன வீட்டுல இருந்து ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு எங்க இருக்காங்க. நிறைய பிசினஸ், நிறைய சக்சஸ் ஸ்டோரி இந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்மள வெறும் 2 பிசினஸ் தான் நம்மள எடுத்துப்போம். நிறைய பிசினஸ் மேன் இப்படி ஆரம்பிச்சுட்டு எங்கே இருக்காங்க. இவங்களை அக்கா ஜலிஹா அவங்க மரத்து கீழே ஒரு கொடை கீழே பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. 1 கிலோ அரிசியில இருந்து இன்னைக்கு 15,000 குளுக்கோஸ் நாசனமா ஒரு நாள் விற்கிறாங்க. 18.6 மில்லியன் சேல்ஸ் a year. ஆரம்பிக்க டைம் 3,000. பெண் திட்டத்தின் வாயிலாக கடனுதவி பெற்றவர்கள் 20 முதல் 30 விழுக்காடு வரை வருமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக ரமணன் கூறினார். அதன் 2024ஆம் ஆண்டு செயல்படாத கடன் விகிதம் வெறும் 0.02% மட்டுமே. இது நிறுவனத்தின் 38 ஆண்டு வரலாற்றில் மிக குறைவு. இது வெறும் கடன் அல்ல, இது குடும்பங்களை உயர்த்துவதற்கும் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் ஒரு கருவியாகும். பெண் திட்டத்தின் கீழ் ஆர்வமுள்ள இந்திய பெண்கள் 3,000 முதல் 30,000 ரிங்கிட் வரையிலான கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அவர் கூறினார். திவால் நிலை, சீதாஸ் அல்லது சீக்ரீஸ் போன்ற சிக்கல்கள் இருந்தாலும் கடன் தொகை 30,000 ரிங்கிட் வரை வழங்கப்படும். இது அனைத்து இந்திய பெண்களுக்கும் திறக்கப்பட்டுள்ளது. இது பின்தங்கியவர்களுக்கு, குறிப்பாக வேறு வழியில்லை என்று திக்கற்றவர்களாக இருப்பவர்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று ரமணன் கூறினார். இதனிடையே இந்த பெண் திட்டத்தில் பலனடைந்து இருக்கும் ரவாங்கைச் சேர்ந்த மசாலா தூள் வர்த்தக பெண்மணி திருமதி பிரேமா ராஜு விவரிக்கையில், கிளை ஒன்றை திறக்கும் அளவுக்கு அமானா இக்தியாரின் பெண் நிதி உதவி திட்டம் தமக்கு பெரும் உதவியாக இருப்பதாக விவரித்தார். 2009 சேர்ந்தேன். இது வரைக்கும் இந்த காலகட்டம் வரைக்கும் நான் இந்த அமானா இக்தியார்ல இருக்கிறேன். எனக்கு அமானா இக்தியார்ல இருக்கிற மிக முக்கியமான காரணம் அவங்க கொடுக்குற கடன் உதவி எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. ஸோ நானும் என் பிசினஸை பெருக்கியிருக்கேன். முந்தி ஒரு மாசத்துக்கு ஒரு
2000 வெள்ளி லாபம்னா இப்போ ஒரு 18,000 வெள்ளி லாபம் வர வரைக்கும் நான் என் பிசினஸ் பெருக்கியிருக்கேன். இதன் மூலம் பெண் திட்டத்தின் மூலம் டாக்டர் ரமணா கொடுத்த கடன் உதவி நான் ஒரு கிளை நிறுவனம் திறந்திருக்கேன். அது ரொம்ப நாள் ஆசை. லாஸ்டியா அவர் இந்த திட்டத்தை உருவாக்கின பிறகு ஒரு கிளை நிறுவனம் நான் திறந்திருக்கேன். அவர் கொடுத்த கடன் உதவியில நான் திறந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பொருள் எடுத்து போனாலும் விலைவாசி அதிகம். ஸோ அந்த விலைவாசிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதோ பண்ணோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு கடன் உதவி இருந்தால் தான் நம்ம பிசினஸ்ல நம்ம உயர முடியும். அந்த அளவுக்கு இந்த அம்மனாய் தேரம் எங்களுக்கு பெண் மூலியமாவும் கிடைக்கிற கடன் உதவி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப ரொம்ப உதவியாகவும் இருக்கு. இந்த பெண் திட்டம் 10,000க்கும் மேற்பட்ட தனிநபர்களுக்கு பயனளிப்பதை நோக்கமாக கொண்டது என்பதுடன் இந்திய சமுதாயத்தை மேம்படுத்தும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தொலைநோக்கு பார்வையுடன் இது இணைந்து இருப்பதாக ரமணன் வர்ணித்தார். அம்னோவிலிருந்து விலகியுள்ள வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசாராக நியமிக்கப்படலாம் என்று ஆரூடங்கள் வலுத்து வருகின்றன. இந்நிலையில் தாம் வகித்து வரும் சுங்கைத்துவா சட்டமன்ற தொகுதியை காலி செய்யும்படி ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோம்பா நாடாளுமன்ற உறுப்பினரான அமீருடின் ஷாரி பத்து கேப்சிற்கு உட்பட்ட சுங்கைத்துவா சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இடைத்தேர்தலில் வெற்றி பெறச் செய்து தங்கு ஜஃப்ரூலை ஸ்லாங்கூர் மந்திரி பசாராக கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. பிகேஆர் கட்சியின் உதவி தலைவரான அமீருடின் ஷாரி விரைவில் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படும் அமைச்சரவை மாற்றத்தில் அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இதனிடையே தாம் வகித்து வரும் சுங்கைத்துவா சட்டமன்ற தொகுதியை காலி செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை அமீருடின் ஷாரி மறுத்துள்ளார். சமூக வலைத்தளங்களில் சைபர் பகடிவதை, மோசடி, ஆபத்தான உள்ளடக்கங்கள் தொடர்பிலான விவகாரத்தை கையாளுவதில் போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாதது குறித்து மிகப்பெரிய சமூக வலைத்தள நிறுவனங்களான மேத்தா மற்றும் எக்ஸ் ஆகியவற்றை தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபட்சேல் இன்று சாடினார். டிக்டாக் மட்டுமே உண்மையிலேயே தனது பங்களிப்பையும் ஈடுபாட்டையும் வழங்கி வருகிறது என்பதுடன் தொடர்பு மற்றும் பல்லூடக உள்ளடக்கங்கள் மீதான ஆய்வரங்கிலும் தன்னார்வ அடிப்படையில் பங்கேற்றுள்ளது என்று டத்தோ ஃபமி குறிப்பிட்டார். எனினும் சமூக வலைத்தளங்களில் தற்கொலை போன்ற அபாயகர உள்ளடக்க விவகாரங்களை அவற்றின் போக்குகளிலேயே அப்படியே விட்டுவிட முடியாது, கை கழுவிவிடவும் முடியாது, உரிய நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்று டத்தோ ஃபமி வலியுறுத்தினார். இன்று நடைபெற்ற தற்கொலை உள்ளடக்கங்கள் மீதான தொடர்புத்துறை மற்றும் பல்லூடக ஆய்வரங்கில் கலந்து கொண்டு பேசுகையில் டத்தோ ஃபமி இதனை குறிப்பிட்டார். முன்னாள் நிதி அமைச்சர் காலஞ்சென்ற டைம் ஜைனோடினின் துணைவியார் நைமா அப்துல் காலிட் மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான 13 கோடியே 20 லட்சம் பிரிட்டன் பவுண்ட் அல்லது 75 கோடியே 82 லட்சம் ரிங்கிட் பெறுமானம் உள்ள 7 சொத்துக்களையும் ஒரு வங்கிக் கணக்கையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM முடக்கியது. கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனுவின் மூலம் அந்த சொத்துக்களை முடக்குவதற்கு SPRMற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. லண்டனில் உள்ள 3 ஆடம்பர பங்களா வீடுகள், 2 வர்த்தக கட்டிடங்கள் ஆகியவை SPRMினால் முடக்கப்பட்ட சொத்துகளில் அடங்கும். துன் டைம் மனைவி மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான அந்த அசையா சொத்துக்கள் கொள்முதல் செய்யப்பட்ட முறை, அவை எவ்வாறு வாங்கப்பட்டன என்பதற்கான விளக்கங்களை அளிக்க துன் டைம் குடும்பத்தினர் தவறிவிட்டனர். சட்டவிரோத பணமாற்ற சட்டத்தின் மூலம் அந்த சொத்துக்களை SPRM முடக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் வழக்கிலிருந்து தமக்கு விலக்களிக்கப்படுவது உட்பட 8 சட்ட கேள்விகளை முன்னிறுத்தி கூட்டரசு நீதிமன்றத்தில் வழக்கு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விண்ணப்பம் மீதான வழக்கில் பார்வையாளர்களாக செயல்பட 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுமதி கேட்டு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவரும் லாருட் MPயுமான டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன், கமாமான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமட் சம்சூரி மொக்தார் மற்றும் பெலூரா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி ஆகியோரே இந்த விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ள 3 MPக்களாவர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமரும் தம்போன் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்வாரால்
தாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக அவரின் முன்னாள் ஆய்வியல் உதவியாளர் 32 வயது முகமது யூசுப் ரவுத்தர் கூறியுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான சிவில் வழக்கு தொடர்பில் அந்த 3 எம்பிக்களும் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளனர். சிவில் வழக்குகளிலிருந்து பிரதமருக்கு விலக்களிப்பது தொடர்பான சட்ட விதிகள் குறித்து கூட்டரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் முடிவு தெரியும் வரை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த சிவில் வழக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று அன்வார் செய்து கொண்டுள்ள விண்ணப்பம் தொடர்பில் மூவரும் இந்த விண்ணப்பத்தை செய்துள்ளனர். டேங்கர் லாரி ஒன்று சாலை தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானதில் அதன் டாங்கியில் துவாரம் ஏற்பட்டு சுமார் 500 லிட்டர் செம்பனை எண்ணெய் சாலையில் கசிந்தது. இச்சம்பவம் இன்று காலை 11:50 மணியளவில் பினாங்கு பிரை ஜூரு டோல் சாவடிக்கு அருகில் நிகழ்ந்தது. இது தொடர்பாக தீயணைப்பு மீட்பு படையினர் காலை 11:59 மணியளவில் அவசர அழைப்பை பெற்றனர். சாலையில் வழிந்தோடிய செம்பனை எண்ணெயினால் அந்த சாலையின் பிரதான தடம் அனைத்து வாகன போக்குவரத்துக்கும் மூடப்பட்டது. சாலையை சுத்தம் செய்யும் பணி தொடங்கப்பட்டதாக பினாங்கு மாநில தீயணைப்பு மீட்பு படை இயக்குனர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். 16 வயது பையன் ஒருவன் கடந்த வியாழக்கிழமை முதல் காணவில்லை என்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த பையனை கண்டுபிடிப்பதில் போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். கில்லானைச் சேர்ந்த ஆர் கென்வின் என்ற அந்த பையன் கடந்த வியாழக்கிழமை மாலை 4:30 மணியளவில் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த பையனை பார்த்தவர்கள் அல்லது அவர் இருக்கும் இடம் தெரிந்தவர்கள் 0333762222 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளுமாறு கில்லான் மாவட்ட போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.